இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். C++ லாங்குவேஜ்ல oops கான்செப்ட் அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ரெண்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பேஸ் பண்ணி கொடுக்குறேன். கரெக்டா ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வீடியோ எண்ட்ல இருக்கும். ஸோ கரெக்டா ஆன்சர் தெரியுதுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் இந்த கான்செப்ட்ல எந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கொஸ்டினை பாத்துருங்க, அதுக்கப்புறம் கான்செப்ட்ல போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நீங்க இந்த டாபிக் படிக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்காக நான் இந்த டாபிக்ல கவர் பண்ணிருக்கக்கூடிய கான்செப்ட் வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் செகண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், தேர்டா ரெண்டு C++ ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினையும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்? C++ல ரெண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷனுக்கு ஒரே நேம் கொடுக்க முடியும். Two or more function can have the same name. So compare எப்படி differentiate பண்ண முடியும்? அதுக்கு தான் function name ஓட இருக்கக்கூடிய அந்த argument list இருக்கு இல்லையா, அந்த argument list or parameter list different கொடுக்க போறோம். This is called function overloading. இங்க function name ஒண்ணுதான், குறிப்பிட்ட function உடைய வேலை different overload பண்ண போறோம். This is called function overloading. Okay. So நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்ணும்போது டிக்ளரேஷன் பண்றப்ப ரெண்டு விதமா நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர், செகண்ட் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர் பார்த்தோம். இங்க இந்த டைப் ஆஃப் அப்படின்றது என்னன்னா டேட்டா டைப் தான் குறிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இன்ட் ஸ்பேஸ் ஆட் ஆஃப் இன்ட் ஏ. இந்த இன்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்ட் ரிட்டர்ன் டைப், அந்த டைப்பை நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க. பிராக்கெட்குள்ள இருக்கு இல்லையா அந்த பேராமீட்டர் லிஸ்ட், அதை மட்டும்தான் நம்ம இங்க கவனமா பார்க்கணும். ஓகே, சோ இங்க ஆட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன ஆர்குமெண்ட் இருக்கு, இன்ட் ஏன்ற ஆர்குமெண்ட், இன்டிஜர் ஆர்குமெண்ட். செகண்ட் வாங்க ஃப்ளோட் ஆட் டபுள் கே. சோ இது சேம் ஃபங்க்ஷன் நேம் ஆட் அண்ட் பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா டபுள்ல இருக்கு. சோ இப்போ இங்க ரெண்டு எதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் இன்ட்னு கொடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கீங்க, செகண்ட் டபுள் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அப்ப கம்பைலருக்கு இன்ட்ட கூப்பிட்டுனா அப்ப இன்ட் கரெக்டா போயிடும், டபுள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா டபுள் வேல்யூ தூக்கிட்டு கரெக்டா கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிரும். ஓகே, சோ செகண்டா எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர் டிஃபரன்ஷியேட் பண்றது. இன்ட் ஆட் ஆஃப் இன்ட் பி, இங்க ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு பீன்ற இன்டிஜர் வேரியபிள். ஓகே, பீன்றது இன்டிஜர் வேரியபிளா இருக்கு. சோ செகண்ட் பாத்தீங்கன்னா சேம் ஆட்ன்ற ஃபங்க்ஷன், அதுல இருக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் பாருங்க, சேம் அதே மாதிரி இன்டிஜர் வேரியபிள் பி கிரியேட் பண்றாங்க. சோ இதோட விட்டுட்டீங்க அப்படின்னா கம்பைலருக்கு எந்த ஆட் ஃபங்க்ஷன் போய் கூப்பிடணும் அப்படின்றது அதுக்கு தெரியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, மறுபடியும் இன்னொரு இன்ட்ல இன்னொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்பதான் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் இந்த டிஃபரன்ஷியேட் கரெக்டா கம்பைலர் புரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர், இதை பேஸ் பண்ண ப்ரோக்ராம். ஸோ டைப் அப்படின்றது பிராக்கெட்ல கூட ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டேட்டா டைப்பை இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறாங்க. ஆனா இங்க ஃபங்க்ஷனே ஒன்னா தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் void add of int a, int b. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க, cout sum equal to சொல்லிட்டு பிரிண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் a and b ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகுது. இந்த ஒர்க் தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது. செகண்ட் ஃபங்க்ஷன் void add சேம் ஃபங்க்ஷன் நேம், அப்ப இங்க ஓவர்லோட் ஆயிடுச்சு. சோ பிராக்கெட்ல கம்பைலருக்கு இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக டேட்டா டைப்பை மாத்தி கொடுக்குறாங்க, a, டபுள் p. இங்க int a, int b ரெண்டு இருக்கு இல்லையா ஆர்குமெண்ட், அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் சேமா கொடுத்துக்கலாம், கூடவும் கொடுத்துக்கலாம். சோ ரெண்டு ஆர்குமெண்ட், இங்கே ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இன்ட் கொடுக்காம டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப இந்த ஃபங்க்ஷன் டெசிமல் வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே, உள்ள சேம் a plus b ஆட் பண்ணுது. ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம பயன்படுத்தணும்னா கால் பண்ணணும். இப்போ ஆட் ஆப் இந்த ஃபங்க்ஷன் கால் எப்படி எழுதணும், ஆட் ஆப் 10,2 அப்படின்னா கம்பைலர் இந்த லைனை ரீட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு ரெண்டுமே இன்டிஜர் டைப்ல இருக்கனால ஏல 10ஐயும் b-ல 2ஐயும் காப்பி பண்ணிட்டு 10 + 2 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிடும். மெயின் ஃபங்க்ஷன்ல ஆட் ஆஃப் 5.3 6.2 இதை ரீட் பண்ண உடனே செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகும்,
அங்கதான் டபுள் டேட்டா டைப் இருக்கனால அங்க போயிட்டு ஏல வந்து 5.3 பில வந்து 6.2 காப்பி பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 11.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இப்படிதான் இந்த டைப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்தாலும் கம்பைலருக்கு ஈஸியா என்ன பண்ணணும், எந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு கரெக்டா புரியும். இன் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர் இதை பேஸ் பண்ண ப்ரோக்ராம் தான் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆட் பிராக்கெட்ல நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் int a, int b ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஓகே, ரெண்டுமே இன்டிஜர் டைப்ல இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா a plus b ரெண்டு இன்டிஜர் வேல்யூ ஆட் பண்ண போகுது. செகண்ட் ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் நேம் ஆட் பிராக்கெட்குள்ள int a, int b, int c. இங்க ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் 3 இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷன்லுமே அந்த ஆர்குமெண்ட் வந்து இன்டிஜர்லயே கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப கம்பைலருக்கு வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் 2ஆகவும் செகண்ட் வந்து 3ஆகவும் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து a plus b plus c. ஸோ இந்த 3 இன்டிஜர் வேல்யூம் ஆட் பண்ணி காட்ட போதும். மெயின் ஃபங்க்ஷன்ல add of 10,2னா ஸோ கம்பைலர் ஈஸியா என்ன பண்ணும், ரெண்டு ஆர்குமெண்ட் இன்டிஜர் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஸோ 10 வந்து ஏல காப்பி பண்ணும், 2 வந்து பில காப்பி பண்ணிட்டு 10 plus 2 12 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிரும். add of 5, 6, 4னா 3 ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஸோ 5 plus 6 plus 4 15 சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ கம்பைலர் வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் எப்படிலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குது அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பேராமீட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஃபங்க்ஷன் நேமையும் பேராமீட்டர் லிஸ்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும். ஒருவேளை கரெக்டா இல்ல, அங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாத பட்சத்துல செகண்டா என்ன செய்யும்னா அந்த பேராமீட்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேராமீட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணி பாக்குது. அதாவது கேரு, அன்சைன்டு கேரு, ஷார்ட் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டா மாத்தி பார்க்கும். ஓகே, ஃப்ளோட்டை வந்து என்ன மாத்தோம்னா டபுளா மாத்தி பார்க்கும். ஸோ அப்படியாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். அப்படி அதுக்கு மேட்ச் ஆகலைன்னா நம்மளுக்கு எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா நீங்களே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following permit function overloading on C++? இதோடைய ஆன்சர் வந்து சி, டைப் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட். ஓகே, செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர், what will be the output of the following C++ code? இந்த ப்ரோக்ராம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர் இதை பேஸ் பண்ண ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட், செகண்ட் ஃபங்க்ஷன்லையும் பிரிண்ட் சேம் நேம். இதை எது டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இன்ட் இருக்கு, செகண்ட் ஃபங்க்ஷன்ல டபுள் இருக்கு. அப்ப இங்க டைப் ஆஃப் அந்த பேராமீட்டர் தான் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் கால் மெயின் ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் ஆஃப் 5னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டிஜரை வந்து கால் பண்ணும். சோ அங்க அவுட்புட்டா 5 பிரிண்ட் பண்ணுது. செகண்ட் ஃபங்க்ஷன் கால் வந்து பிரிண்ட் ஆஃப் 500.263னா டபுள் இருக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகுது. அங்க போயிட்டு என்ன பண்ணும், 500.263 என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. சோ அவுட்புட் ஏ 500.263 தான் நம்மளுடைய அவுட்புட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதை பேஸ் பண்ணது கிடையாது, எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.